வாமச்சி வாடா மச்சி மாமன் டைம் ஸ்டார்ட் ஆச்சு. குப்பைக்கும் மேல ஒரு ரோசா பூவும் பூத்தாச்சி. சந்து பொந்து எல்லாம் அட வந்து வந்து சேரும். அட தேவி தேட்டில் தானே என்ன தாரே எனக்கு ஏத்த ஜோடி வந்தா நான் தேங்க்யூ சொல்றேன் கந்தா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா புகழும் தொடர்ந்து அதுக்கான அங்கீகாரமும் அனுபவம் கிடைச்சிட்டே இருக்கு அந்த படம் பண்ணதுக்கு. கலைஞர்களுக்கு விருது என்பது தான் மிகப்பெரிய அங்கீகாரம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னுடைய முதல் ஸ்டேட் அவார்டு அது வட சென்னை படத்துக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழக அரசினுடைய விருது என்பது பெற்ற தாய் தன்னுடைய மகனை பாராட்டுவதை போன்ற மிக பெருமையான ஒரு விஷயம். முதல் தடவையா சிறந்த நகைச்சுவை. ரொம்ப 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 சந்தோஷம். நம்ம படம் தருமணிக்கு எனக்கு அவார்ட் வாங்குறதுல எனக்கு சந்தோஷம். ஆஃப்டர் so many years இந்த மாதிரி அரசு அங்கீகாரம் பெற்ற விருதுகள் கிடைக்கிறப்பதான் சாப்பாடு கூட வேண்டாம், ஆனா இது எல்லாம் கிடைச்சாலே போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த படத்துல நான் தான் பாசிட்டிவ், நான் தான் நெகட்டிவா நடிச்சிருக்கேன். ரெண்டுமே நான் தான், ஆனா ஒருத்தர் தான். என்னோட என்டையர் கரியர்ல இந்த ரோலுக்காக நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் இன்னைக்கு ஐ ஃபீல் லைக் இட்ஸ் paid off. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாம்பு சட்டைங்கிற படம் 2016ல ரிலீஸ் ஆனதுக்கு சிறந்த நடிகை அவார்டு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு ரெகக்னிஷன் கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. எல்லா புகழும் இறைவனுக்கு. பொன்னியின் செல்வன் இது லேண்ட்மார்க் ஃபிலிம் எனக்கு. ஏன்னா அதுக்கு ரிசர்ச் பண்ணி சவுத் இந்தியாவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி மணிரத்னம் அவர்கள் மோஸ்ட் அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ல கோவிட் டைம்ல அதை ஷூட் பண்ணி பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாரு. அதனோட கலைஞர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த படம் அது ரிசீவ் பண்ணப்பட்ட விதமும் சரி, இந்த படத்துக்கு தொடர்ந்து அதுக்கான அங்கீகாரமும் அனுபவம் கிடைச்சிட்டே இருக்கு அந்த படம் பண்ணதுக்கு. அது ஏதோ பெரிய ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி எப்போ போனாலும் ஜெய்பீம்ல நடிச்சவர் தானே அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வருது. ஸோ ராஜா கண்ணன் சொல்லிட்டு நேற்று கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயங்களில் ஒருத்தர் எங்கிட்ட நீங்கள் ராஜா கண்ணன் தான் கேட்டார். அது தொடர்ந்து அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்போது அதில் பெரிய சந்தோஷம் இருக்குது. அது இந்த வகையில் தமிழக அரசே கொடுக்குதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். கலைஞர்களுக்கு விருது என்பது தான் மிகப்பெரிய அங்கீகாரம். அதில் அரசு கொடுக்கறது என்பது கூடுதல் அங்கீகாரம். அதனால் தமிழக அரசின் விருதுகளுக்கு ஆனால் என்ன அந்தந்த வருடங்கள்லேயே கொடுத்துறது சரியானதாக இருக்கும். இந்த மாதிரி மொத்தமாக வச்சுருக்கும் பொழுது ரொம்ப காலம் கடந்து அந்த அங்கீகாரம் கிடைப்பது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் இனி வருங்காலங்களில் அரசு அந்தந்த வருடங்களே கொடுப்பது சரியாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. எல்லாருக்கும் வணக்கம். தமிழக அரசினுடைய 2015வது ஆண்டினுடைய சின்னத்திரை சாதனையாளர் வாழ்நாள் சாதனையாளர் விருது எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 16 வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றிருந்தாலும் தமிழக அரசினுடைய விருது என்பது பெற்ற தாய் தன்னுடைய மகனை பாராட்டுவதை போன்ற மிக பெருமையான ஒரு விஷயம். கடந்த 10 ஆண்டுகளாக கடந்த ஆட்சியில் எந்த அவார்ட்ஸும் கொடுக்காத சூழ்நிலையில் இந்த அரசு எல்லாரையும் 2014லேருந்து ஆரம்பித்து 22 வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா அதற்கு முதல்ல நம்முடைய தமிழக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை அனைத்து கலைஞர்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர்கள் பிஸியாக இருக்கும்போது அவார்டு கிடைச்சா அது ஒரு டானிக் மாதிரி அவங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும். எல்லாம் நடித்து முடிச்சப்புறம் கடைசியில் கொடுக்கும்போது அது ஒரு பென்ஷன் மாதிரி. அதனால இப்போ இளம் கலைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே இந்த அவார்டு பெறுகிறார்கள். அவர்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய தமிழக அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விருது பெற்ற கலைஞர்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். விருது பெறாதவர்கள் எனக்கு கிடைக்கலையே நினைக்கிறவங்க, உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். காத்திருப்போம். எனக்கு அந்த ஆண்டுக்கான விருதுகளை அந்தந்த ஆண்டே கொடுக்கணும், அப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கலைமாமணியிலிருந்து. அது என்ன ஆயிடுது, ஒரு அரசு வரும்பொழுது மக்களுடைய அடிப்படை தேவைகள் அது டவுன்டார்டனுக்கு என்ன உண்டோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமைத்துறையே அந்த உரிமை தொகை 5 மாதத்துக்கு உண்டானதை இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுதான் முதல் ப்ரியாரிட்டியாக இருக்கும். கலை என்பது அடுத்தது. கலை கலாச்சாரம்
அடுத்தது. ஆனால் வாழ்க்கையில் அடிப்படையாக ஒரு அரசுக்கு அடித்தட்டு மக்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகளை நாம் பூர்த்தி செய்யணும். அந்த மாதிரி இருக்கும்போது இது கொஞ்சம் தாமதமானது. அதுக்கு யாரையும் நம்ம குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆனால் என்றைக்குமே சொல்லுவாங்க, தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதியுமாக. அது இன்றைக்கு சரி செய்யப்பட்டிருக்கிறது இந்த நம்முடைய திமுக அரசினால். நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. ஏன்னா நான் தமிழ்நாடு ஸ்டேட்டில் நான் இதுக்கு முன்னாடி சிறந்த நடிகை வாங்கிட்டேன். சிறந்த நடிகை சிறப்பு பரிசு வாங்கிட்டேன். மகளிர் படத்துக்காக தான் நான் அந்த பரிசு நான் ஸ்டேட் அவார்டில் வாங்கினேன். சிறந்த குணச்சித்திரம் வாங்கியாச்சு. முதல் தடவையாக சிறந்த நகைச்சுவை. ரொம்ப 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 சந்தோஷம். நான் எவ்வளவோ காமெடி பண்ணியிருக்கேன் பல படங்களில். பட் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது ஸ்டேட் லெவல்னும் போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது எனக்கு. ஸோ பின்ன தேங்க்யூ முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ், இந்த ஜூரிஸ் எல்லாருக்கும் நான் என்னுடைய இதயங்கிருந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் அவார்டு வந்து ஃபஸ்ட்டு மகளிர் மட்டும்ங்க. ஸோ இந்த இது வந்து 2017 மகளிர் மட்டும் படத்துக்காக. ஓகே, வணக்கம். நம்ம படம் தரமணிக்கு எனக்கு அவார்ட் வாங்குறதுல எனக்கு சந்தோஷம். ஆஃப்டர் so many years, special thanks to our government for honoring all the artists இத்தனை வருஷத்துக்கும், and hope we have their continued support now. And of course, congrats to all the winners. வாமச்சி வாடா மச்சி மாமன் டைம் ஸ்டார்ட் ஆச்சு. குப்பைக்கும் மேல ஒரு ரோசா பூவும் பூத்தாச்சி. சந்து பொந்து எல்லாம் அட வந்து வந்து சேரும். அட தேவி தேட்டில் தானே என்ன தாரே ராரே ராரே. எனக்கு ஏத்த ஜோடி வந்தா நான் தேங்க்யூ சொல்றேன் கந்தா. அதாவது எப்பயுமே வந்து கந்தன் வந்து எப்பயுமே நமக்கு அருளிடுவார். அதே மாதிரி அந்த பாட்டிலையும் எனக்கு ஏற்ற ஜோடி வந்தா தேங்க்யூ சொல்றேன் கந்தா அப்படிங்கிற ஒரு பாடலை நான் முத்துக்குமார் சார் அவர்கள் எழுதின இந்த பாடல். ஒரு குப்பை கதை படத்தினுடைய இயக்குனர் இங்கே இருக்கிறாங்க, தயாரிப்பாளர் 2 பேரும் இருக்காங்க. இந்த படத்தில் நான் பாடின அற்புதமான இந்த பாடல் வந்து தினேஷ் மாஸ்டர் அவர்கள் நடித்து அவர் கொரியோகிராஃப் பண்ணியிருப்பார். அந்த பாட்டுக்கு சிறந்த பின்னணி பாடகர் விருது 2016க்காக இது கிடச்சிருக்குது. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது தமிழக அரசுக்கும் அதே மாதிரி தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்கால அந்த பாட்டை வந்து உதய் சார் பாடியிருப்பேன். அந்த பாட்டு எழுதுனது நம்மளுடைய நாமுத்துக்குமார் சார். இன்னைக்கு அவர் இல்லைனாலும் அவர் எழுதின இன்னொரு படம் நம்ம குப்பை கதை, அதில் எழுதின பாட்டுக்கு நான் விருது வாங்கியிருக்கிறேன். அது வேணாம் மச்சான் வேணாம் பாடின நம்மளுடைய துணை முதலமைச்சர் கையால் வாங்கினதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மீண்டும் தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து 2016 ஒரு முகத்திரை படத்தில் இருந்து பெஸ்ட் வில்லன் விருது கிடைச்சிருக்கு, மாநில விருது, ஸ்டேட் அவார்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சின்ன குழப்பம் எனக்கு வந்து அந்த படத்தில் வந்து நான் தான் பாசிட்டிவ் நான் தான் நெகட்டிவாக நடிச்சிருக்கேன். 2மே நான் தான், ஆனால் ஒருத்தர் தான். ஸோ இது வில்லனுக்காக கொடுத்துருக்காங்க. என்ன இருந்தாலும் இந்த விருது வந்து மாநில விருதுங்கிறதுனால நான் ரொம்ப பெருமையோட ஏற்றுக்கிறாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு த டெபுட்டி Chief Minister of Tamil Nadu. Thank you to the CM of Tamil Nadu for all these wonderful things that they are doing for the film industry, for the Tamil film industry. Thank you all so much. ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னுடைய முதல் ஸ்டேட் அவார்டு இது. அது வடசென்னை படத்துக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் தனுஷ் அவர்கள், அப்புறம் இந்தியாவின் பெருமை வெற்றிமாறன் அவர்கள், அவங்களுடைய டீம் சார்பாக எல்லா லிசனர்ஸ் எல்லாரும் சார்பாகவும் இந்த அவார்டு நான் வாங்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய நல்ல மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. என் பேர் மனிஷா யாதவ் and very thankful to CM sir and Deputy CM sir to start the Tamil Nadu State Awards again. இதில் எனக்கு வந்து ஒரு குப்பை கதைக்காக தான் அவார்ட் கிடச்சிருக்கு for best female character. I'm very very happy. என்னோட என்டையர் கரியரில் இந்த ரோலுக்காக நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணேன். And இன்னைக்கு I feel like it's paid off. Thanks to my director, thanks to my producer. எல்லாருக்கும் வணக்கம். Thank you to my fans. Thank you. லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கலைஞனுக்கு ரசிகர்களுடைய கைத்தட்டல், கழுத்தில் விழுற மாலை, இன்னும்
இந்த மாதிரி அரசு அங்கீகாரம் பெற்ற விருதுகள் கிடைக்கிறப்ப தான் சாப்பாடு கூட வேண்டாம், ஆனால் இது எல்லாம் கிடைச்சாலே போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு விருது எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். மாண்புமிகு முதலமைச்சருக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.